ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது 2 கோடி இந்திக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்று கூறுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 2 கோடி தமிழர்கள் வேலை வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம். இதற்காகத்தான் வேல்முருகன் என்கிற தலைவர் இன்டர்லைன் பர்மிட்டை கேட்கிறார். உடனே இந்த பாஜக RSS சங் பரிவார் கூட்டங்கள் முதலாளிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு வேல்முருகன் ஆபத்தானவர், வேல்முருகன் அரசியல் ஆபத்தான அரசியல், வேல்முருகன் நாளைக்கு அவர் சொல்வதை அரசு கேட்டுவிட்டால், வேல்முருகன் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு சென்று விட்டால் ஒரு இந்திக்காரன் கூட உள்ள வர மாட்டான், வேல்முருகன் இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானவர் என்று திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து இருக்கிறது. தலைவர் வேல்முருகன் கேட்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இந்திய இறையாண்மையை பேணி காத்து விடுங்கள் என்றுதான் கேட்கிறார். நீ இப்படி செய்தால் நீ உத்தரவாதம் அளித்தது போல், நேரு அரசு உத்தரவாதம் அளித்தது போல் மாநில சுயாட்சி இங்கு பாதுகாக்கப்படும். வேறொரு மொழியோ, வேறொரு மதமோ, வேறொரு கலாச்சாரமோ மற்ற இடங்கள் மீது ஆதிக்க செலுத்தக்கூடாது. தமிழ்நாடா இங்கு தமிழர் கலாச்சாரத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் முன்னுரிமை.